விஜய் வந்திருக்கிறார், எங்களுக்கு பிரயோசனம் இருக்கும். அப்போ அதுதானே இப்போ சொல்கிறேன்னு எனக்குத்தான் தெரியும். கச்சதீபம் மீட்பம் என்று விஜய் சொன்னது வசனம். அண்ணாக்கள் வணக்கம். இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு. அவர் வந்த தலைங்களுக்கு என்ன சந்தோஷம்? எங்களுக்கு எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் டிவிகே கட்சி அமோக வெற்றியை இந்தியாவில் பெற்றிருந்ததை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பகுதிகளில் டிவிகே கட்சி ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள்னு சொல்லி பல பேர் தங்களுடைய ஆதரவை மற்றது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பல நிகழ்வுகளை ஏற்பாடு செஞ்சிருந்தார்கள். அந்த காணொலி எங்களோட யூடியூப், ஃபேஸ்புக் தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் அங்கமாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காக்கதீவு பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு மகிழ்ச்சி ஏற்பாடு மற்றும் வேறு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்கள். பெரிய வெடியெல்லாம் கொளுத்தி அந்த வெற்றி விழாவை சிறப்பிக்கின்றார்கள். அதை தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ. பெரு வெற்றியை பெற்றதற்காக நாங்கள் மகிழ்ச்சியில் இளைஞர்கள் இந்த வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்துக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால் இது ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. இங்கால பார்த்தீங்கன்னா அரிசிகள் எல்லாம் அந்த கஷ்டப்பட்ட ஆக்களை கொடுக்க போயின போல இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வணக்கம். இல்லை, நீங்களாம் மறுபடியும் கதைக்கிறீங்க விஜய் சம்பந்தமா. என்ன மாதிரி விஜய் வந்திருக்கிறார், எங்களுக்கு பிரயோசனம் இருக்கும். அப்போ அதுதானே இப்போ சொல்கிறேன்னு எனக்குத்தான் தெரியும். எல்லாரும் மக்களுக்கு நன்மை தான் தெரியும். செய்யாட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்கா. ஒன்றும் நடக்கும். நாமளே உழைச்சி நாமளே சாப்பிடுவோம். எந்த அதான் எங்களோட அப்பன் எந்த குத்தரவு பண்ணணும், இந்த இடம் கட்டி பிடிச்சித்தான் அவர் அதன்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் அவருக்கும் வந்தால் நல்லது. அதே மாதிரி வந்தால் நல்ல மற்றது இது கோமன் இந்த வெடி கொளுத்தி இங்கே இந்தியாவில் பண்ணுறதுக்கு இங்கே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதை பற்றியும் கூட கருத்து என்ன? நான் என்ன இது சொன்னா சிக்கல என்ன? என்ன விஷயமா வாருங்கள். விளங்கல. என்ன சாமான்? அரிசி. சந்தோஷமா? அவர் வந்த தலைங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஒன்றும் செய்யலாம் என்ன? சரி, இன்றைக்கு என்ன சாமான் தர பையன் உங்களுக்கு? சரியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அரிசி பொதிகள் வழங்குறது தான் பார்த்து கொண்டுருக்கிறீங்க. அம்மா வணக்கம். என்ன மாதிரி 10 கிலோ அரிசி? இல்லை 5 கிலோ. 5 கிலோ எத்தனை நாளே காணும்? 10 நாளே காணும். என்ன
அவர் வண்டபடியாக ஒரு பேக் கிடைச்சிருக்கேன்னு என்ன நினைக்கிறீங்களா இதை பற்றி? நல்லதை செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ காலம் இருந்த முதலமைச்சராக்கள் என்ன செஞ்சவர் இலங்கைக்கு? இவர் என்ன செய்வார்? அதுதான் செய்வார். என்ன நம்பிக்கை ஒன்று இருக்கு, பாப்போமே என்ன பொறுத்து. நீங்கள் என்ன மீனவ சமூகத்தை சேர்ந்தீங்களோ இல்லாடி? இப்போ உங்களுக்கு அந்த மீன்பிடி தொழிலில் வந்த கணக்க பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு தானே, இந்திய மீனவற்றை அத்துமீறிய இல்லை படகு சம்பந்தமாக அந்த மீன்பிடிகள் எல்லாம். ஓ, இதுக்கு அவர் தீர்த்து வைப்பாரு. போராட்டம் நடக்குது, கடவுள் தான் தீர்க்கணும், மனுஷரால முடியாத ஆண்டர் தான் செய்யணும். சரியம்மா, சந்தோஷமா? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், சரியா? கஷ்டப்பட்ட உதவி செய்தா காணும், இல்ல அடுத்த ப்ரோட் இல்ல. எனக்கு ஒரு தட்ட ரசிகரும் இல்ல, யார் மக்களை காப்பானா அவன் தான் எனக்கு தெய்வம். வேறு ஒருத்தருக்கு நான் தான் மாட்டேன். கஷ்டப்பட்ட உதவி செய்தா மட்டும் காணும். நடிகர் விஜய் நல்ல புள்ளி பாப்பாரன்னு தானே. நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தா ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும் பண்ணி அவர் தானே முடிவு கொடுக்கும். சரி சரிங்க, நாங்க சொல்லல. என்ன நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பீங்க, விஜய் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எம்ஜிஆர் படம் தான் விருப்பம். யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள் அது இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு. காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயிட்ட வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள், அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்களில் நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அள்ளி குடும்பம் அள்ளி கொடுக்கல, அப்போ பேக் தானே தூக்கி தான் கொடுக்கும். அண்ணா கொஞ்சம் சொட்டு சோடா வெங்கடே தாங்க இல்லை, நான் பட்ட மாட்டேன். அப்படியே அவற்றை கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்குறீங்க? அவர் தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கையவிட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தான் ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில் முதல் கொள்கை சொன்னதே கச்சதீவை மீட்போம். இது சம்பந்தமாக உங்களோட கருத்து? கச்சதீவை மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்களோட இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எங்களோட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அங்கே இந்தியாவில் எல்லாரும் அரசியலுக்கு அப்படி தான் கதைச்சு வந்தாச்சு. முழு பேரும் சீமாவில் முடிச்சு முழு பேரும் அரசியல் கட்சி வேண்டாம் கட்சி வந்தது. ஒரு இருஞ்சரி தானே, அதை கட்சி வேண்டி சாட்டுறதான். அரசியலுக்கு நாங்கள் நாங்கள் விரும்ப இல்லை. அரசியல் கோட்பாடு கணக்கம்,
அது நாங்கள் அளந்து பார்க்கல அது அளவுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்போ சில விஷயங்களை எங்களை மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ளணுமென்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும். இப்போ கச்சேரியை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய்கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தால் இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு தீர்வு நாங்கள் நிற்கிறோம். இங்கே முழு பேரும் இங்கே கொஞ்சம் மௌனியார் ரிங்கோ இங்கே யாழ்ப்பாணத்தில் முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போகிறது ரெடியாக நிற்கிறோம். எங்களை வர சொல்லியிருக்கிறான். இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சராக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறீங்களா விஜய்? இது ஒரு கோரிக்கை என்ன கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராமல் அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இப்போ முதலமைச்சராகிறார். அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரடியாக என்று சொல்லி சொல்லுங்கள். காணொலி மூலமாக அவர் பார்த்தா இதை பார்க்கக்கூடும். நேரடியான விஷயமே இப்போ நாங்கள் கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் கடத்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடத்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிறது தமிழ் உறவுகள். எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கேருந்து என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எத்தனை தமிழர் இருக்கிறோம்? சாதாரணமாக இப்போ இலங்கையில் வந்து எத்தனை தமிழர் வாழ்கிறோம்? உங்களுக்கு தெரியும் தானே, குறிப்பிட்ட சொல்லுங்கள். இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்குது? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீபங்களுக்கு மீட்டு தர முடியும். அவரும் வந்து பெரும்பான்மையில் வந்து தமிழர்கள் கூட இருக்குது வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னு இந்த கணக்கு நினைக்கணும். ஆனால் வந்து ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தண்டை வேலையை தான் செய்யத்தானே வேணும். எந்த ஊருக்கு நான் இருந்தால் நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சால் தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்போ எந்த வேலையை நாம் போய்ட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ முதல் வந்து பிரச்சனை கச்சதீவை மீட்டு தாங்க கொடுக்கணும். மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்போ என்ன மீட்டு தந்ததுன்னு கேட்டாச்சா, ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா? இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்களோட ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால் எங்களோட ஜனாதிபதியும் அதுக்கு பிறகு பார்க்கவும் போயிருக்கார். கச்சதீவை பார்க்கவும் போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னால் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்கிறீங்க அவருக்கு? நாங்கள் வந்து மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாமல் அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் அவருக்கே இதை புரிந்து கொள்ளுவார். தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால் நம்புகின்றோம். வந்திருக்கிறார், பார்ப்போம். சொன்ன விஷயம் நைட்டு ஃபுல்லாக நின்று பேனர்கள் கட்டினது படைக்கும் போதே 4 மணி ஆயிடுது. அதை விட நம்மளோட பசங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிற பசங்க வந்து ஃபோன் எடுத்து அவங்களோட பேசி சந்தோஷத்தை கொண்டாடி தூங்க லேட்டாக போயிடுது. அதனால தான் லேட். சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. அப்புறமேல சந்தோஷமாக முடிஞ்சது எல்லா விஷயம். இந்த நிகழ்வுகளில் நிறைய விஷயத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார் லக்கி அண்ணன். மற்றது இலங்கை ரசிகர் மன்ற தலைவரும் ஆக. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அவர் காட்டின வழிகள் இருக்குது, நல்ல வழிகள் என்னென்னா, ஒரு ரசிகராக இருக்கிறேன்னா நன்கொடை கொடுக்கணுமென்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சிறிதளவு உழைத்து பெரிதளவாக ஒரு சின்னனா மக்களுக்கு என்ற உணவு பொதிகள் கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் அவற்றை பயிற்று பசியாவது நீக்கும். தூத்துவா இருக்கும். ஆனால் எங்களை விஷயம் நாங்கள் நன்கொட நல்ல விஷயத்தை செய்தோம். இந்த வெடி குறித்து அந்த வென்ற சந்தோஷத்துக்கு தான் போட்டதை ஒழிய இல்லையண்டா இன்னொரு அம்மா கட்ட வயிற்றுக்க போகக்கூடிய மாதிரி அரிசியோ பருப்போ சீனியோ வேண்டி கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஜய் வென்றதை நாங்கள் வெகு விமர்சனமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம். அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அகில இலங்கை விஜய் ரசிகர் மன்றம்